இயேசுவை உயிரோடு எழுப்பிய அதே ஆவியானவர், சேம் ஹோலி ஸ்பிரிட் தான், இயேசுவை அபிஷேகித்த சேம் ஹோலி ஸ்பிரிட் தான் பெந்தேகோஸ்தே நாளில் அந்த 120 பேர் நடுவே சடுதியாய் இறங்கி அபிஷேகித்த சேம் ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருக்கிறார். சரியா சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் தேவனுடைய ஆலயத்தில் அவர் முதல் பிரசங்கத்தை செய்தபோது ஏசாயாவின் புஸ்தகத்தை திறந்தார். எந்த பகுதியை வாசித்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். உங்களுக்குள்ள அவர் சொன்னார் என்மேல் இருக்கிறார்னு. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் சீசரிடத்தில் சொன்னதாம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டது, நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களுக்குள் நிரந்தரமாய் வாசமாய் இருப்பார். இதைத்தான் புரியணும். அப்போ அதே ஆவியானவர் தான் நாம் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்திருக்கிறார். இன்னைக்கு வேர்ல்டு லெவல்லையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி, எல்லா பகுதியிலும் பிரகாசமாய் இருக்கிறவர்களை அதே ஆவியானவர் தான் அபிஷேகித்திருக்கிறார். பவுலுக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் தான், பேதுருவுக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் தான், இயேசுவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்றால் அதனுடைய அர்த்தம் அனாயிட்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னைக்கு உங்களை என்ன சொல்றேன், நீங்களும் நானும் நம்முடைய சபையாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சரி, சவுலையும் தாவீதையும் தீர்க்கதரிசி அபிஷேகித்தார். ஆனால் உங்களை என்ன, நல்ல கவனிங்க, பேதுரு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இவர் மேலே போய் பிதாவிடத்தில் பெற்று உங்களை அபிஷேகித்தார். அப்போ உங்களை என்னை அபிஷேகித்தவர் மேலே போய் பிதாவிடத்தில் பெற்று. இன்னொரு வார்த்தை பவுல் சொல்கிறார், பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த பரிசுத்த ஆவியானவர். அப்ப பிதாவிடத்தில் பெற்று அன்று அந்த 120 பேரையும் இயேசு அபிஷேகித்தார். இயேசு என்றால் அனாயிட்டட். அதே அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. இயேசு உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். இயேசு உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோட, தீர்மானத்தோட பரலோக டாடியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்களுக்குள், நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய், நல்ல கவனிங்க, நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறார், தங்கி இருக்கிறார். சத்தியத்தை, இப்போ சத்தியத்தை விளக்கி இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னேன் இல்லையா? சவுலு, தாவீதை விட உங்கள் மேல் என் மேல் வைத்த அபிஷேகம் பரலோகத்திலிருந்து பிதா இயேசுவிடத்தில் பெற்று உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அதே இயேசுவின் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மேல், பவுல் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள் எனக்குள் நிரந்தரமாய், இந்த வார்த்தையை கவனிக்கணும், உங்களுக்குள் எனக்குள் நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறார், நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். அப்ப என்ன உங்களுக்கு சொல்றேன், we must always sense the presence of the Holy Spirit. எனக்குள் வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மூவை, அந்த சத்தத்தை, அந்த ஏவுதலை, அவர் உண்டு பண்ணுகிற வார்த்தையை நாம் அறிந்தவர்களாக அதில் நீங்கள் வாக் பண்ண வேண்டும்.